உலகெங்கும் உள்ள எண்ணற்ற ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் நிகழவிருக்கின்ற 2025 வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான தன்மையை கொடுக்க போகுது, குரு முழுக்க முழுக்க சுப கிரகம்னு சொல்கிறாங்களே, அப்போ சுபத்துவமான விஷயங்கள்லாம் எனக்கு நடக்க போதா, இது வரைக்கும் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் நான் கிரகத்தின் வாயிலாக ஈர்த்து கொண்டு விடுவேனா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடும் இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போது வாங்க பார்க்கலாம். குரு இப்போ ரிஷபம் அப்படின்ற வீட்டில் மிருகசீடம் அப்படின்ற நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. அப்படியே கடந்து மே மாதம் மிதுன ராசிக்குள் மிருகசீடம் 3ஆம் பாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க போகிறார். இதைத்தான் நம்ம குரு பயிற்சின்னு சொல்கிறோம். இப்போதைக்கு ரிஷபத்திலிருந்து அப்படியே என்ன பண்ண போகிறாரு, மிதுனத்தை நோக்கி நகர போகிறார். இந்த நகர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னா 2025 வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:30 10:30 மணிக்கு ஆரம்பித்து குரு பயிற்சி நடக்க போகுது. குரு என்ன பண்ண போகிறார், இனிமே அப்படியே மிதுனத்தில் உட்காந்து நமக்கெல்லாம் அருள் பாவிக்க போகிறார். கிளியர். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்படியே என்ன பண்ண போகிறாரு குரு அப்படின்னா, ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் அங்கே இருக்க போகிறார். அப்படியே திரும்ப டிரான்ஸ்ட் ஆகி அதிச்சாரமாக கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் கடக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. திரும்ப நவம்பர் மாதம் அங்கே வக்ரகதி ஆகிறாரு. திரும்ப டிசம்பர் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்ப எகைன் மேல் நோக்கி மிதுனத்தை நோக்கி போகிறார். அது மாதிரி மிஸ்மேஷ் ஆன ஒரு குரு பயிற்சி பலனாக இந்த தடவை இருக்கும்போது இயல்பாக வக்ரங்கள் ஆகும். அதிச்சாரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பலன் அப்படின்றது அடுத்த வீட்டு பலனையும் சேர்த்து கொடுக்கும். அதெல்லாம் போட்டு கம்பேர் பண்ணி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தன்னுடைய கலகலப்பு பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசினியர்களே, இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி எனக்கு என்னவெல்லாம் தரப்போகிறது, என்ன மாதிரியான அனுகூலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எங்களுக்கெல்லாம் காண்டார ஒரு ராசி என்னென்னா இப்போதைக்கு ரிஷபராசி தான். அந்தளவுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் ராகுவோட பொசிஷனும் சரி, இந்த பக்கம் சனியோட பொசிஷனும் சரி, இந்த பக்கம் குருவோட பொசிஷனும் சரி சூப்பராக இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு வருதல், 11ஆம் இடத்திற்கு சனி போதல், வேறு ஏதாவது ஒரு வேணுமா என்ன ப்ளஸ், வேறு ஒன்றுமே வேணாம். உங்கள் காட்டில் மழை தான், அதை தாண்டி வேறு வார்த்தையே இல்லை. அதுவும் அடமழை தான், சாதாரண மழையெல்லாம் கூட இல்லை. இந்தான்னு பிரபஞ்சம் கொடுப்பதற்கான நேரம் அப்படின்றது ரிஷபராசிக்காரர்கள் கூடி வந்துருச்சு. இது வரைக்கும் என்னதான் குரு தலைக்கு மேலே உட்காந்துருந்தாலுமே பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ்குள்ளேயும் பயங்கரமான குடும்பத்தில் ஒரு கிளாஷ்லையுமே ஓடிட்டு இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் பிறக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துல உட்காந்து குரு சூப்பராக என்ன பண்ண போகிறாருன்னா 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் இயக்க போகிறார். ஒரு மிகச்சிறந்த தன்மை. அதுவும் காலப்புருஷனுடைய 6ஆம் இடம் அப்படின்னாலே ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். உங்களுடைய குணரோக சத்ரு அழிய போகுது. யாருக்காவது ரொம்ப வியாதியாக இருக்குது, யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, யாராவது ரொம்ப முடியலன்னு நினச்சி உங்களை இதுக்கு முன்னாடி பயமுடுத்திட்டு இருந்த அத்தனை ரிப்போர்ட்டும் இனிமேல் நீங்கள் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு வரப்போகுதுங்க. குரு 6ஆம் இடத்தை இயக்க போது உங்களுடைய குணரோக சத்ருவை அழிக்க போகிறார். 2 விஷயம் ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா, குரு உட்காந்து அந்த இடம் பெருகும். அப்போ இது வரைக்கும் வியாதி இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு வியாதி அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இப்படின்னா செக்க வச்சு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறதுக்கான வழியிலையும் தள்ளி விடுவார். ஆல்ரெடி வியாதி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு தெளிவையும் கொடுக்க போகிறார். ஸோ 2மே நடக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஓகே, நிறைய பேருக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக நடக்க போகுது. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் மோதிரம் வாங்குறது, பிரேஸ்லெட் வாங்குறது, செயின் வாங்குறது, கழுத்து. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கழுத்து தோள்பட்டை இதெல்லாம் எதை குறிக்கும்னா 3ஆம் இடம் தான் குறிக்கும். காலப்புருஷனோட 3ஆம் இடம். அங்கே குரு உட்காந்துருக்கிறனா நிறைய ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ண போகிறீங்க, செயின் வாங்க போகிறீங்க. வாங்கினீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஷேர்லாம் கேட்க மாட்டேன், நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடணும். ஓகே, நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை நகை வாங்குதல் அப்படின்றது 100க்கு 100 விழுக்காடு இருக்குது. அது எஸ்பெஷலி என்ன நகை வாங்க போகிறீங்க, செயின் வாங்க போகிறீங்க, அப்படி இல்லைனா மோதிரமாவது வாங்க போகிறீங்க, பிரேஸ்லெட் வாங்க போகிறீங்க. இது 3மே எங்கே போகிறது. இதன் மூலமாக ஒரு மனமகிழ்ச்சி அப்படின்றது கிடைக்க போகுது. இன்னும் ரொம்ப 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 அதிகமாக சொல்லணுன்னா, நிறைய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெங்கடாஜலபதியை போய் பார்த்துட்டு வர போகிறீங்க, லட்டு சாப்பிட போகிறீங்க. நிறையா பேருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். எப்பயுமே ஒரு பிளானட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இயக்க ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை
ஏப்ரல் மாதத்திலிருந்தே அடுத்த ஏப்ரல் மாதத்துக்குள்ள கண்டிப்பாக திருப்பதி பெருமாளை போய் சந்தித்து விட்டு வருவதற்கான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீரங்க பெருமானை சந்தித்து விட்டு வருவதற்கான பாக்கியங்கள் கிடைக்கும். சோளிங்கரை போய் பார்த்துட்டு வருவதற்கான பாக்கியங்கள் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாக பெருமாள் கருதப்படுவதால் அவர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கும். எதிர்பார்க்கவே மாட்டேங்க, திடீர்னு உங்களை யாராவது ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போவார், வாங்கங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அது ரொம்ப புராதான மிகுந்த கோவிலாக இருக்கும். ஏன்னா குரு அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாரு, 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. காலபுருஷனோட 9ஆம் வீட்டை பார்க்கும்போது கோவில் சார்ந்து திருவிழாக்கள் சார்ந்து உங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அபிரிவிதமாக இருக்க போகுது. எதிரே பார்க்காம உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கிடச்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்க இந்த தடவை. இந்த குரு பேச்சில் நடக்க போகிறது. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க, அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் யானையிடம் ஒரு ஆசீர்வாதம் வாங்குதல் அப்படின்றது இந்த தடவை ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி வாங்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உயரத்தோட உச்சத்துக்கு தான் போக போகிறீங்க. அதுதான் உண்மை இல்லையா? கண்டிப்பாக யானையிடம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு வாருங்கள். உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது இந்த தடவை பன்மடங்கு உயர்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஓகே, இந்த 6ஆம் இடம் இயங்க போகுது அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்குவதில் கவனம் தேவை. நான் சொல்கிற மாதிரி ஒரு பிளானட் நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் இல்லையா? நல்லதை கொடுத்ததுன்னா சந்தோஷம், கெட்டதிலும் இந்த குரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அடிப்பார், ஆனால் கொஞ்சம் பஞ்சில் அடிப்பார். ஆனால் அடி தான், அதில் மாற்றி கருத்தெல்லாம் இல்லை. அதனால உங்களை கடன் வாங்குவதற்கு தூண்டுவார். நிறைய கடன் நானே தரேன் இந்தான்னு கொடுப்பாரு. ஆனால் அதீத வட்டியில் மாற்றிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ 6ஆம் இடம் இயங்கும்போது குண ரோக சத்ரு இடம் நிவர்த்தியாக போகிறது. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. நிறையா பேருக்கு மனைவி வழியாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. கணவனாக இருந்தால் உங்களுடைய மனைவி வழியாகவும், மனைவியாக இருந்தால் உங்களுடைய கணவன் வீட்டு வழியாகவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆதாயம், ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு வருதுங்க. தன வாஸ்தானம் வாக்கியஸ்தானம், வேறு என்ன வேணும்? தனம் நேத்திரம் குடும்பம் வாக்குக்கு குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்ற போது இது வரைக்கும் நீங்கள் எப்படி ஏற்கனவே நீங்கள் ஸ்வீட் தான், இப்போ ஸ்வீட் ஆக போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஸ்வீட்டாக பேச போகிறீங்க. இது வரைக்கும் கோவமாக ஆத்திரமாக பேசிகிட்டு இருந்த ரிஷபராசி நேர்களாக இருந்தாலுமே இனிமேல் உங்களுடைய வாக்கு அப்படின்றது ரொம்ப சிரிக்கக்கூடிய வாக்காக இருக்கும். ஏன் தெரியுமா? போய் உட்காந்துருக்க வீடு புதனோட வீடு. புதன்னாலே நகைச்சுவை தாங்க. அப்போ கண்டிப்பாக சிரித்து இந்த தடவை நீங்கள் பேசுவீங்க. அப்போ சிரிச்சு பேசுனா என்ன பண்ணணும்? மன சந்தோஷமாக இருக்கணும்ல. மன சந்தோஷமாக இருந்தால் சிரிச்சு பேசும். மன சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணும்? தேவைப்படுற எல்லாம் கிடைக்கணும். தேவைப்படுற எல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு கிரகத்துடைய ஆளுமே கிடைக்கணும். அப்போ இதெல்லாம் கிடைக்க போகுது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நிறைவாக இருக்க போகிறீங்க, திருப்தியாக இருக்க போகிறீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். திருப்தி தான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே எல்லாம் கிடைச்சாலுமே நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோ இல்லை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ கிடைச்சா மட்டும்தானே அந்த வாழ்க்கை அழகு. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது திருப்தி அடைதல் அப்படின்றது இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு நிகழப்போகிறது. கண்டிப்பாக இடமாற்றம் இருக்குது. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக இடமாற்றம் இருக்குது. மிகச்சிறந்த ஒரு படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஹைக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் எடுக்கிற அடியே விஸ்வரூப அடியாக தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப, ஏன்னா எல்லா பிளான்ட் பொசிஷனுமே சூப்பராக இருக்குது. சனியை உட்காந்து லாபத்தை கொடுக்க ரெடியாக இருக்கார். குருவும் உட்காந்து பணத்தை கொடுக்க ரெடியாக இருக்கும்போது இந்த நேரத்தை முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் இன்னொரு 30 வருஷத்துக்கு உங்களுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டு உங்களுடைய வருமானத்தை உயரக்கூடிய அமைப்பில் கொண்டு போய் விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. 8ஆம் இடம் இயங்க போகிறனால கொஞ்சம் உடம்பு கவனம். கண்டிப்பாக 1-2 டாக்டர் போய் பெயிண்ட் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அது பெண் குழந்தைங்களை வச்சுருக்கோம், கொஞ்சம் கவனமாக இருங்கள். பெண் குழந்தையை சார்ந்து கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு குவா சத்தம் கேட்க போகுது, நிறைய பேருக்கு கெட்டிமலை சத்தம் கேட்க போகுது. குடும்பம் அப்படின்ற இடத்துல போய் குரு உட்காந்துருக்கனால இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்யோன்ய குறைபாடு எல்லாம் அகழப் போகிறது. ஆனால் நீங்கள் ஒரு 40-45 வயசில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கீங்க. அதை பார்த்துக்கோங்க. என்ன மேடம் இப்போ தான் குடும்பம் இன்க்ரீஸ் ஆக போகுது, நீங்கள் இப்போ மறுபடியும் ஒரு இது வைக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கிரகங்கள் நல்லதையும் கொடுக்கும், ஒரு கெட்டதையும் கொடுக்கும் இல்லையா? 8ஆம் இடத்தை இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும் போதே 8ஆம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம், 8ஆம் இடம்ன்றது பொருள் வரவு, 8ஆம் இடம்ன்றது எல்லாமே இருந்தாலும் அந்த இடத்துல தான் விபத்து கண்டம்ன்ற இடத்தையும் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது வித்தைகள் காட்ட வேண்டாம். ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெண்களாக இருந்தீர்களே ஆனால் வண்டியெல்லாம் ஓட்டும் போது கவனமாக இருங்க. அதுவும் இந்த உண்மையை சொன்னால் இந்த ஆக்டிவா மாதிரி இல்லை ஜூபிட்டர் மாதிரி வண்டியெல்லாம் வச்சுருக்கிற பெண்களாக இருந்தால் கொஞ்சம் கவனம், விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இத்திரூண்டு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டு வாங்க. ஓகே, பணம் பதவி பட்டம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் டிரான்ஸ்ஃபரு ப்ரமோஷனு எல்லாம் கிடைக்க போகுது. எதுவுமே மிச்சம் மீதியெல்லாம் கிடையாது. இந்த நான் சொன்ன மாதிரி திருப்தியாக போகிறீங்கன்னா என்ன எல்லாம் கிடைச்சா தானே திருப்தி. எதெல்லாம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உடனே கமெண்ட்டில் இது வரைக்கும் கிடைக்கலன்னா போடாதீங்க. நான் நம்புறேன் இல்லை, நீங்களும் நம்புங்க. நம்புனா தான் கிடைக்கும். இன்னும் மே மாதம் வர்றதுக்கு ஒரு 2-3 மாதம்லாம் இருக்குது. கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் உங்களை வேறு மாதிரி அப்படி இயக்க போகிறாரு குரு. நீங்கள் வேறு இன்னொன்று சொல்லுப்பா, பயங்கரமாக அழகாக போகிறீங்க.
ஏற்கனவே போனதே நான் சொன்னேன், குரு வந்து உட்காந்து கொஞ்சம் அழகு அப்படியே கூட்டுவார், கொஞ்சம் பூசின மாதிரி ஆவீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆமாம் ஆமான்லாம் கமெண்ட் போட்டிங்க. அப்போ இருந்தது ஆண் அழகு அப்படின்னா, இப்போ இருக்கிறது அறிவார்ந்த அழகு. அதுவும் புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கும் போது உங்களுடைய அறிவு அப்படின்றது வெளிப்பட போகிறது. இது வரைக்கும் நீங்கள் சொன்ன பேச்சை யாருமே கேட்காம இருந்தாங்கல்ல, இனிமேல் உங்களுடைய பிளானை 100 பேர் கேட்பாங்க. உங்களுடைய அறிவின் நுட்பம் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, வியக்கத்தக்க அளவிற்கு இருக்கப்படுவதாக இருக்கும். யாருமே உங்கள் பேச்சை கேட்கல, உங்கள் டீம் லீடர் கேட்கல, உங்கள் வீட்டில் கூட கேட்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்னுமே நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா, அதை கேட்டு ஒரு 4 பேர் நடந்து அதன் மூலமாக அவர்களுக்கும் ஆதாயம் கிடைக்க போகுது, உங்களுக்கும் ஆதாயம் கிடைக்க போகுது. தொழிலதிபர்கள்லாம் சூப்பராக இருக்க போகிறீங்க. நிறைய படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய காலேஜில் வந்து சீட்டு கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக கூடி வருது. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ சக்ஸஸ் ஆக போகிறீங்கன்னா 6ஆம் இடமே காம்படிட்டிவ் எக்ஸாம் குறிக்கக்கூடிய இடம் தான். அந்த இடத்துல வந்து குருவோடைய பார்வை விழுதல் அப்படின்றது மிகச்சிறந்த யோகம். அதெல்லாம் சும்மாவே சொல்லக்கூடாது. அதுவும் ராசிநாதனுடைய வீட்டிலேயே விழுகுது அப்படின்ற போது எந்த குழந்தை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ரிஷபராசியில் இருக்கிற பிள்ளைங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் அது எழுதுறீங்க, இல்லை நீங்கள் 10வது 12வது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக உயர்ந்த மதிப்பெண்ணையும் மிக உயர்ந்த பாராட்டையும் பதவியையும் பட்டங்களையும் பெறக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு 100 விழுக்காடு இருக்குது. அதனால் கவலையப்பட வேணாம். இப்போ பிள்ளை படிக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. வரக்கூடிய நாட்கள்லாம் பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்க, டாப் கியர் தூக்கிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஏன்னா குருவே குழந்தைகள் தான் குறிப்பார். ஆனால் குழந்தைகளாக இருந்தாலும் சரி மிகச்சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கப் போகிறார்கள். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா, 2ஆம் இடம் உயர போகிறனால குடும்பம் நல்லா இருக்க போகுது, தனம் வாக்கு ஸ்தானம் இருக்க சேமிப்பு உயர போகிறது. நிறைய பேர் திருப்பதி போயிட்டு வர போகிறீங்க, நிறைய பேர் கோல்டெல்லாம் வாங்க போகிறீங்க, செயின் வாங்கி போட போகிறீங்க, மோதிரம் வாங்கி போட போகிறீங்க, பிரேஸ்லெட் வாங்கி போட போகிறீங்க. நிறைய பேர் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நல்லா பெரிய மாலுக்கெலாம் போயிட்டு வர போகிறீங்க, சுற்றி பார்க்க போகிறீங்க, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு என்ன சொல்கிறது, ஒரு டூர் மாதிரி போயிட்டு வர போகிறீங்க, ஆன்மீக சுற்றுலா போக போகிறீங்க. எதிர்பாராமல் தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகிறது. எல்லாமே நன்றாகத்தான் இயங்க போகிறது. எதில் கவனம் அப்படின்னா, உடல்நிலையிலும் பேசுகிற வார்த்தையிலும் குடும்பத்தில் பேசுகிற வார்த்தையிலும் கவனம். வெளியில் இடத்துல நீங்களாம் நல்லவங்க தான். ரிஷபராசிக்காரங்க வெளி இடத்துல ரொம்ப நல்லா தான் இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே தான் வச்சு செய்வீங்க. அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டீர்களே. ஆனால் அந்த இடத்தில் மூலமாக வரக்கூடிய சிறு சிறு தொந்தரவு அப்படின்றது இல்லாமல் ஆகிடும். சரியா? ஏன்னா 7க்கு 2 தான் 8. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாமனார் மாமியார் வீட்டில் வாயை திறக்காமல் இருந்ததுன்றது உத்தமம். நம்மளை கேட்டால் யூஸ்வலாகவே அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இனிமே ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பழகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி ரிஷபராசினியர்களுக்கு கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. சூப்பராக இருக்குங்க டைம் பீரியடு. யாருக்கு இந்த குரு பேசி நல்லா இருக்கோ இல்லையோ, ரிஷபத்துக்கு, மேஷத்துக்கு, எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது. துலாமுக்கு, தனுசுக்கு, எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது. இன்னும் மகரத்துக்குலாம் அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது. எக்ஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியோட பயிற்சியுமே ஒரு நல்ல டிரான்சிட்டாக இருக்கிறதுனால ஒரு ஹைக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருக்குது, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோமான்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நீங்கள் எந்தளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீர்கள், நீங்கள் எந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்க, அதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் கேது வேறு வந்து உட்கார போகிறாரு. அது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நிறைய நம்ம அடிக்கடி முயற்சிகள் மேற்கொண்டு ஒரு விஷயத்தை சக்ஸஸ் அடைவதற்கான வழியாக தான் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் யோசிக்கணும். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வீட்டில் வெள்ளை பெட்ஷீட்டை விரிச்சு விட்டுருங்க. குரு வந்து கடகத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா நவம்பர் மாதம்லாம் கொஞ்சம் 2ல் வேற கேது உட்காந்துருப்பார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக யோசிக்கிறதுக்கு இல்லை. எல்லாமே நல்லா இருக்குது. எந்த வழிபாடு நான் செய்ய வேண்டும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் வந்து திருப்பதி பெருமாளை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அதை தாண்டியும் முடியும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஆண்டாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். அதையும் தாண்டி நிறைய பாட்டு, வீணை, நாதஸ்வரம் இதெல்லாம் வீட்டில் ஒலிக்க விட்டுக்கிட்டே இருங்க. மந்திர உச்சாடனங்கள் வீட்டில் ஓட விடுங்க. காற்றின் வீட்டில் போய் குரு அமரப் போகிறார். அவர் உங்களுக்கு தனத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறன்ற போது கொஞ்சம் வீட்டில் ஸ்லோகம் மந்திரம்லாம் ஓட விட்டீங்க அப்படின்னா அந்த எனர்ஜியும் உங்களை பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். முடியும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு 2-3 ஸ்லோகம் தெரிஞ்சு அதை வாயால் சொல்லுங்கள். தமிழாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, ஹிந்தியாக இருந்தாலும் சரி, உங்களுக்காச்சு கடவுளாச்சு. ஆனால் உங்களுடைய வாயால் நீங்கள் துதிக்கக்கூடிய துதியின் மூலமாக கடவுளை அடைந்து அதன் மூலமாக பிரபஞ்சத்திலிருந்து அத்துணை செல்வங்களையும் ஈர்த்து கொண்டு வந்து சேர்த்து கொள்ள முடியும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முடியும்னு நினைக்கிறவங்க சிவன் வழிபாடு பண்ணுங்கள். சிவனுக்கு தேன் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தத்தின் எல்லையில் தான் இருப்பீர்கள். சூப்பராக இருக்குது இந்த 2025 வருஷம் வரக்கூடிய மே மாத குரு பயிற்சி.